Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு வந்திருக்கும் நம்ம கெஸ்ட் ரொம்ப போல்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி. அதோட இவங்களுக்கு காம்பேரிங் அண்ட் டான்ஸ் ரெண்டுலேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ திவ்யா ரவீந்திரன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். இப்போ உங்களை பத்தி ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. ஹலோ பாரதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ என்ன உங்களோட பாட்காஸ்ட்க்கு வந்து இன்வைட் பண்ணதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட். லைக் என்னை பத்தி வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு இந்த இன்ட்ரோடக்ஷன் ஷேர் பண்றதுக்கு. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் திவ்யா ரவீந்திரன். பார்ன் இன் சென்னை, brought up in ஹைதராபாத். நான் வந்து காலேஜ் படிச்சது கோயம்புத்தூர் அண்ட் ஒர்க்ட் இன் பெங்களூர். ஸோ கைண்ட் ஆஃப் எனக்கு வந்து சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மேரேஜ் ஐ ஹவ் பீன் டு யூஎஸ் அண்ட் இப்போ கரண்ட்லி யூகே. எனக்கு பிள்ளைங்க 2 பேருமே பிறந்த அந்த 5 இயர்ஸ் வந்து நான் பெங்களூர்ல இருந்தேன் நடுவில். ஸோ திஸ் இஸ் about me in a nutshell. I'm basically a computer engineer. நான் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்ல வந்து BECS பண்ணியிருக்கேன். I'm currently working in London as well. So thank you Bharati for giving me this opportunity and it's amazing to meet everybody. லவ்லி இன்ட்ரடக்ஷன் திவ்யா. இப்போ நம்ம பாட்காஸ்ட் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மள நிறைய பேத்துக்கு காலேஜ் டைமில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி உங்க ஹாஸ்டல் லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ணிய விஷயங்களை பத்தி சொல்லுங்க. அமேசிங். ஸோ தேங்க்ஸ் பாரதி இந்த கொஸ்டனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து காலேஜ் இருந்தது வந்து காலேஜ் படிச்சது கோயம்புத்தூர்னால ஹாஸ்டல் வந்து நான் வெளியே இருந்து படித்தேன். காலேஜ் ஹாஸ்டல் கிடையாது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது. ஸோ ஐ காட் டு மீட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். என்னோட ரூம்மேட்ஸே வந்து டிஃப்ரெண்ட் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க இருந்தாங்க. அண்ட் சம் ஆஃப் த சிலிமிஷம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வி ஹேட் லைக் லிட்டில் பிட் ஆஃப் இட். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் அதாவது நாங்கள் வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு படம் பார்க்க போறது, திரும்பி வர வழியில வந்து வி காட் ஸ்டாப்ட் பை அ போலீஸ். அண்ட் அவர் வந்து என்னம்மா 2 பேர் போற பைக்ல 3 பேர் போறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரிப்பிள்ஸ் எல்லாம் வந்து அடிக்கிறது பத்தி இது பண்ணாரு. அப்புறம் இல்லைண்ணா சாரிண்ணா, நாங்க வந்து எங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறோம், எங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லி கதை விட்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க சொன்னாரு. ஓட்டுற பொண்ணை விட பின்னால உட்காந்த நான் எடுத்து கொடுத்தேன் என்னோட டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கு வந்து என்னம்மா நீ இப்படி பண்றீங்களே அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து என்னோட ஹாஸ்டல் வந்து ரேஸ் கோர்ஸ்ல இருக்கும். நிறைய கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு வந்து ரேஸ் கோர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ ஐ லிட்டரலி லைக் அந்த ரேஸ் கோர்ஸை சுத்தி தான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த முன்பேவா என் அன்பேவா அந்த பாட்டுல வர வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஐ கேன் கம்ப்ளீட்லி ரிலேட் டு இட். ஏன்னா அங்கதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஏறின பஸ் தான் வந்து நாங்க காலேஜ் போற பஸ். ஸோ எனக்கு லிட்டரலி ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா. ஸோ திஸ் இஸ் லிட்டில் பீக் என்னோட ஹாஸ்டல் லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம் பாரதி. மூவி பிளான், போலீஸ் ட்விஸ்ட், ரேஸ் கோர்ஸ் ரோடு அப்படின்னு நீங்க சொன்ன எல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ நீங்க கத்துக்கிட்ட டான்ஸ் ஸ்டைல்ஸ் பத்தி பேசுவோம். கண்டிப்பா. ஸோ நான் முதல்ல வந்து ட்ரெயின் ஆனது கிளாசிக்கல் டான்ஸ்ல. அது வந்து ஹைதராபாத்ல இருந்ததுனால நான் கத்துக்கிட்டது குச்சிப்புடி. ஸோ என்னோட டான்ஸ் அரங்கேற்றம் அப்படின்னா நாங்க ஹைதராபாத்ல அங்க ரவீந்திர பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கம்ல வந்து என்னோட அரங்கேற்றம் நடந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்க்கு மேல எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நாங்க வந்து ரீலோகேட் ஆனோம் ஆஸ் அ ஃபேமிலி கோயம்புத்தூருக்கு. அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து நான் வந்த டைம் வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பர்சியூ பண்ற அளவுக்கு இல்லை. பிகாஸ் 10th 12th அப்புறம் காலேஜ் அட்மிஷன் சொல்லி ஒரு பீக் டைம்ல நான் இருந்ததுனால கிளாசிக்கல் டான்ஸ் பர்சியூ பண்ணல. பட் ஐ வுட் ஜாயின்ட் இந்த இந்த ஒரு டான்ஸ் ஸ்கூல் மாதிரி, எட்வின்ஸ் டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கதான் வந்து நான் என்னோட நிறைய லைக் டான்ஸ் பீசஸ் வந்து கத்துக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நாங்க இருந்தது வந்து ஒரு கேம்பஸ், ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல. அண்ட் அங்கெல்லாம் வந்து லைக் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அடிக்கடி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூ இயருக்கோ ஒரு தீபாவளிக்கோ இப்போ நம்ம இங்க பண்றோம் இல்லையா, நம்மளோட பொங்கல் அண்ட் நம்மளோட எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்றோம். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் மொமெண்ட். ஏன்னா நான் அந்த வயசுலயும் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் கான் த்ரூ தட்
ஒரு feel of community and everything. And I really enjoy dancing, and I think that it is my eternal passion madri. So I really love all types of dancing. இது வந்து நம்ம எப்படி நம்ம பேசி நம்மளோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றோமோ, I feel like even dancing is a way of expression through our body. And yeah, so it is very enlightening. ஹைதராபாத்தில் குச்சிப்புடி கற்றுக்கிட்டதுல இருந்து தொடங்கி கோயம்புத்தூரில் பல டான்ஸ் பீசஸ் கற்றுக்கிட்டு பர்ஃபார்ம் செய்தது வரைக்கும் உங்கள் டான்ஸ் ஜேர்னி பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. டான்ஸை பாடி எக்ஸ்ப்ரெஷனாக பார்க்குற உங்கள் தாட்ஸ் அதில் ஹைலைட். அடுத்து நெட்வொர்க்கிங் அண்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் உங்கள் வாழ்க்கையை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஆஸ் அ க்ரோயிங் அடாலசென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஆஸ் அன் அடல்ட்டா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் ஆஃப் கம்யூனிட்டி ஐ திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அண்ட் அது வந்து அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா லைஃப்லயே இருக்கிறதுனால நம்மளுக்கு லைஃப்ல ஐ ஃபீல் லைக் நோய்களா இருக்கட்டும், இல்ல ஒரு டிப்ரெஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வரவே வராது நம்மளுக்கு. ஐ ஃபீல் மை பர்சனல் ஒப்பீனியன்ஸ். ஐ ஆல்வேஸ் நம்ம வந்து யாருக்கா எனக்கா இருக்கட்டும், இல்ல என்ன சுத்தி இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், ஐ ஆல்வேஸ் சே கமான், நீங்க வந்து நெட்வொர்க் பண்ணணும், கமான், யூனோ let's just gather a group of your own. And like for example என்னோட கசின்ஸ்லாம் different places-ல இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி கூட ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஒருத்தர் இந்தியால இருப்பாங்க, ஒருத்தர் யூஎஸ்ல இருப்பாங்க, நம்ம இங்க இருக்கோம், யூனோ. ஸோ ஐ திங்க் we are all connected through WhatsApp and other technologies. பட் ஆனா நம்மளுக்கு யூனோ ஒரு டே டு டே லைஃப் வந்து ஐ ஃபீல் a sense of community வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பை ஷேரிங் our interests and passions and going after them, pursuing our passion, நம்ம வந்து அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்து ஐ திங்க் we mingle. அண்ட் அதுல இருந்து வர பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் தான் அதிகம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் பாரதி, ஐ திங்க் யூ ஆர் லிவிங் எபிட்டோமி ஆஃப் அந்த ஒரு நெட்வொர்க்கிங். நீங்க பண்ற அந்த பாட்காஸ்ட் வந்து ஐ திங்க் இஸ் அ ஹியூமங்கஸ் எஃபர்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் டு பி ஷேரிங். அண்ட் நிஜமாவே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் பாரதி. தேங்க்யூ. தேங்க்யூ திவ்யா. உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்குது. அதோட மனிதர்களோட இன்ட்ராக்ஷன் இருந்தாலே டிப்ரெஷன், நெகட்டிவிட்டி எல்லாமே தூர போகும்னு சொன்னது உண்மையிலேயே வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்கள் காம்பேரிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அது இப்போ வரைக்கும் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா. ஸோ பாரதி, ஐ திங்க் கம்பேரிங் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ திங் தட் பீப்புள் ஜஸ்ட் ஸ்டம்பிள் இன்டு. அதாவது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பர்சியூ பண்ணல. அத நான் வந்து இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ எங்க பாட்டிக்கு வந்து பர்த்டே வந்து கரெக்டா எங்களோட சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு வரும். அப்ப நாங்க ஒரு 7 கசின் நாங்க என்ன பண்ணுவோம்னா, we were only kids. I would be 10 years or some 11 years, அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு அக்கா, அப்புறம் எனக்கு கீழே வந்து நிறைய தங்கச்சி, தம்பி, மை கசின்ஸ் எல்லாருமே. ஸோ நாங்களே ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி ஒரு 3-5 ப்ரோக்ராம் வரைக்கும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கொரியோகிராஃப் பண்ணிட்டு கடைசி ஆக்டா நானும் எங்க அக்காவும் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறதுக்கு நான் தான் நின்று பேசுவேன். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம், இவங்க வந்து பாட போறாங்க, இவங்க வந்து டான்ஸ் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில எங்க பாட்டி தான் வந்து என்னது கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ப்ளீஸ் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எப்படி எங்க ப்ரோக்ராம் பிடிச்சது கொஞ்சம் சொல்லுங்க, ஏனோ அந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலி அதுதான் பேஸ். ஓகேவா? இட்ஸ் அ ஸ்மால் திங், இட்ஸ் வெரி ட்ரிவியல் திங், பட் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு காலேஜ். எங்க காலேஜ்ல அந்த கல்ச்சுரல் நடக்க போதா இருக்கட்டும், இல்ல இந்த வர்ச்சுஸான்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நடக்கும். பேசிக்லி இந்த அந்த நிறைய காலேஜஸ்லாம் வந்து இட்ஸ் காம்படிஷன் இல்லையா, பேப்பர் ப்ரெசன்டேஷன், நிறைய காலேஜஸ்ல இருந்து வந்து டீம்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல ஒரு சில கேம்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு பிளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்போ அந்த பேசிக் கம்பேரிங் பண்றது, அது மட்டும் இல்ல வேலிடிட்டரி செரிமனி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அண்ட் தென் பீப்புள் லைக் இட் சோ மச் அண்ட் தே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்ததுனால ஐ ஸ்டார்டட் கண்டினியூயிங் வித் இட். அப்புறம் ஒன்ஸ் ஐ ஜாயின்ட் ஒர்க், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கிடைக்கல. பட் அகைன் சட்டனுக்கு வந்து ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் என்ன சொல்றது ஒரு ஹாப்பினஸ் தர ஒரு இவெண்ட் வந்து வாஸ் கம்பேரிங் ஃபார் மொனாலிஸ் டான்ஸ் ஸ்டுடியோ இங்க. And I've been associated with Monali's dance studio right from when she started. அவங்க இங்க தான் இருக்காங்க, காஷாட்டன்ல அவங்க
கிளாஸ் வந்து நடக்கும். அண்ட் அவங்க ரொம்ப சொன்னாங்க, நீங்க எங்க டான்ஸ் குரூப்லேயே ஜாயின் பண்ணுங்கன்னு. இல்லைங்க, எனக்கு டைம் இல்லை, பட் நான் கண்டிப்பா கம்பேரிங் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வருஷம் அந்த இது பண்றது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ எம் ஏபிள் டு கண்டினியூ மோர், பாரதி. நீங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் செய்துட்டு வர காம்பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. குட் லக் திவ்யா. அதோட உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்க பண்ற இந்த இன்ஸ்பிரேஷனல் ஒர்க், ஐ ஹோப் தட் யூ ஆர் ஏபிள் டு கண்டினியூ இட் எவர் ஃபார் எவர். தேங்க்யூ. கண்டிப்பாக திவ்யா, தேங்க்ஸ் அகெயின். இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் சிங்கிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த 2 ஃபீல்ட்லையும் பேஷனேட்டாக இருக்கிற ஒருத்தரோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.